Hi guys, welcome to my channel. It's me Sathya. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா என்னோட current hair care routine பத்தின வீடியோஸ் தான் பார்க்க போறோம். Especially பாத்தீங்கன்னா recent timeல நிறைய girls பாத்தீங்கன்னா அவங்களோட hair வந்து ரொம்ப கெமிக்கலா வந்து ட்ரீட் பண்ணிருப்போம். For example வந்து hair straightening, smoothening, keratin treatment இந்த மாதிரி வந்து பண்ணிருப்போம். ஒரு சில girlsக்கு பாத்தீங்கன்னா வந்து recent timeல pollutionனால hormonal changesனால நிறைய hair fall வந்து ஆகும். So இந்த மாதிரிலாம் இருந்தீங்க அப்படினா வந்து என்னோட current hair care routineல usually பாத்தீங்கன்னா என்னோட hair வந்து நான் chemical வந்து ட்ரீட் பண்ணிருக்கேன் and coloring பண்ணிருக்கேன். அப்பப்போ பாத்தீங்கன்னா என்னோட hair வந்து straighten பண்ணுவேன். சோ இந்த மாதிரி பண்ணும்போது என்னோட hair வந்து ரொம்ப frizzy-ஆ ரொம்ப dull-ஆ and hair fall rate-ம் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும். சோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நான் என்னென்ன மாதிரியான என்னோட hair வந்து டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு நான் என்ன மெத்தட்லாம் ஃபாலோ பண்றேன் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்க subscribe பண்ணல அப்படினா மறக்காம subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்க bell icon-ஐ மறக்காம click பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வந்து எல்லா गर्ल्सக்குமே வந்து காமனா இருக்கக்கூடிய ஹேர் கன்சர்ன் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப அதிகமா ஹேர் ஃபால் ஆகுது. ஹேர் ரொம்ப வந்து ட்ரையா இருக்கு, ரொம்ப ஃப்ரிஸியா இருக்கு, ரொம்ப ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வந்து அதிகமா இருக்கு அப்படினு வந்து சொல்லுவோம். சோ இந்த மாதிரி ஹேர் கேர் அப்படினு வரும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஹேருக்கு வந்து நியூட்ரிஷன் கொடுக்கிற மாதிரியான ஹேர் மாஸ்க் அப்ளை பண்றது ஒரு வைட்டல் பார்ட், ஒரு எசென்ஷியலான ஒரு ஸ்டெப் அப்படினு வந்து சொல்வேன். சோ யூசுவலா பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஹேருக்கு எப்படி வந்து நியூட்ரிஷன்ல கொடுக்கலாம் அப்படினு பாத்தீங்கன்னா ஹேருக்கு நியூட்ரிஷன் கொடுக்கிற மாதிரியான ஹேர் ஆயில் வந்து அப்ளை பண்ணலாம் and hair wash பண்றதுக்கு முன்னாடி ஹேருக்கு நியூட்ரிஷன் கொடுக்கிற மாதிரியான ஹேர் மாஸ்க் வந்து அப்ளை பண்ணும். சோ இது ரெண்டு ப்ராசஸ்மே வந்து ஒரு எசென்ஷியல் ப்ராசஸ் அப்படினு வந்து சொல்லலாம். சோ ஹேர் மாஸ்க் அப்படினு வரும்போது பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த சவுத் இந்தியன் गर्ल्स வந்து ஹோம்மேட் ஹேர் மாஸ்க் தான் வந்து அப்ளை பண்ணுவோம். and ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா வந்து ஹேருக்கு நியூட்ரிஷன் கொடுக்கிற மாதிரியான ஹேர் மாஸ்க்ல வந்து என்னென்ன மாதிரியான இன்கிரிடியன்ட் வந்து ஆட் பண்ணனும் அப்படினு வந்து தெரியாது. ஒரு சில பேருக்கு வந்து இந்த மாதிரி ஹோம்மேட் ஹேர் மாஸ்க் வந்து ரெடி பண்றதுக்கு டைம் இருக்காது. அது மாதிரி இருக்கீங்க அப்படினா வந்து நம்ம ரெடிமேட் ஹேர் மாஸ்க் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். சோ இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா வந்து நிறைய கெமிக்கல் ஆட் பண்ண மாதிரியான ஹேர் மாஸ்க் தான் வந்து அதிகமா வந்து இருக்கு. எஸ்பெஷலி கரெக்ட்டா வந்து என்னோட ஹேரை வந்து நல்லா மெயின்டைன் பண்றதுக்கும் ஃப்ரிஸினஸை கண்ட்ரோல் பண்றதுக்கும் ஹேர் ஃபால் ரேட்டை கம்மி பண்றதுக்கும் வந்து நான் நியூட்ரிஷன் கொடுக்குற மாதிரியான ஹேர் மாஸ்க்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நேச்சுரல் இன்கிரிடியன்ட் இருக்க மாதிரியான ஹேர் மாஸ்க் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ கரெக்டாக வந்து நான் நேச்சுரல் இன்கிரீடியன்ட் இருக்க மாதிரியான என்ன ஹேர் மாஸ்க் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மதர்ஸ் ஸ்பர்ஷ்ல இருக்கக்கூடிய ஹேர் லிப் தஷ்மூல் ஹேர் மாஸ்க் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய நேச்சுரல் இன்கிரீடியன்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து துளசி இருக்குது, செம்பருத்தம் பூ இருக்குது, அண்ட் அதிமதுரம் இருக்குது, அண்ட் வெட்டிவேர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய நேச்சுரல் இன்கிரீடியன்ட் வந்து இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா வந்து தஷ்மூல் அப்படிங்கிறது வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ தஷ்மூலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12 நேச்சுரல் ஹெர்ப்ஸை ஆட் பண்ணி வந்து இது ஒரு பவுடர் ஃபார்ம் வந்து இந்த ஹேர் மாஸ்க் வந்து இருக்கும். ஸோ இந்த மதர்ஸ் ஸ்பர்ஷ்ல இருக்கக்கூடிய ஹேர் லிப் தஷ்மூல் ஹேர் மாஸ்க் வந்து நான் எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி வந்து குவான்டிட்டி ஆஃப் ஹேர் மாஸ்க் வந்து எடுத்துகிட்டு இது கூட பார்த்தீங்கன்னா வந்து வாட்டர் ஆட் பண்ணி என்னோட ஹேர் மாஸ்க் வந்து ப்ரிப்பேர் பண்ணிப்பேன். ஸோ வாட்டருக்கு பதிலாக நீங்கள் வந்து ரைஸ் வாட்டர் இருக்கு இல்லையா, ஸோ அதை கூட வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த ஹேர் மாஸ்க்கை என்னுடைய இந்த ஸ்கேல்ப் ஏரியா இருக்கு இல்லையா, டேரெக்டாக வந்து ரூட் அண்ட் ஸ்கேல்பில் ஃபோக்கஸ் பண்ணி வந்து நான் அப்ளை பண்ணுவேன். இது 100% நேச்சுரல் ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால வந்து இது கம்ப்ளீட்லி சேஃப். அண்ட் இது அப்ளை பண்ணும்போது ஒரு மைல்டு கூலிங் சென்சேஷன் வந்து இருக்கும். அண்ட் இந்த ஃபேஸ் மாஸ்கோட அரோமா, அந்த நேச்சுரல் அரோமா வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஹேர் வாஷ் பண்ண பிறகும் அதனுடைய ஸ்மெல் வந்து அவ்வளோ ஆயுர்வேதிக்காக அரோமேட்டிக்காக வந்து இருக்குது. ஸோ இது அப்ளை பண்ணிவிட்டு 10 to 15 மினிட்ஸ் கழிச்சு என்னோட ஹேரை வந்து நான் நார்மல் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிடுவேன். இந்த ஹேர் மாஸ்க்கை நான் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு என்னென்ன ரிசல்ட் வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹேர் ஃபால் ரேட்டை வந்து கம்மி பண்ணிச்சு. அண்ட் என்னுடைய ஸ்கேல்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் இச்சி ஸ்கேல்ப்பாக வந்து இருக்கும், அப்பப்போ அரிக்கிற மாதிரியே வந்து இருக்கும். ஸோ அந்த இச்சினஸையும் வந்து கண்ட்ரோல் பண்ணிச்சு, ஹேர் ஃபால் ரேட்டை வந்து கம்மி பண்ணிச்சு. அண்ட் எனக்கு நிறைய ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் ப்ராப்ளம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் நிறைய ஹீட் வந்து யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப ஸ்ப்ளிட் எண்ட் ப்ராப்ளம் வந்து இருக்கும், ஹேர் ரொம்ப ட்ரையாக வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ட்ரைனஸ்ஸு ஸ்ப்ளிட் எண்ட் ப்ராப்ளம் எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணி ஹேரை நல்லா சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக அண்ட் ஹெல்தி ஹேராக வந்து இருக்குது, ஹெல்தி ஸ்கேல்ப்பாகவும் வந்து இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ரெகுலராக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ப்ரீமெச்சூர் கிரேயிங்கையும் வந்து கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஹேர் மாஸ்க் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து இதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் வந்து செக் பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. பாய்.